என் குடும்பம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் குடும்பம் சார்பாகவும் நான் இங்கே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னால் முடிஞ்சது ஒரு பிஸ்கெட்டு, ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் இங்கே வந்தேன். இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு பட்டியலின மக்களுடைய நலன் மீது அவ்வளவு அக்கறை அப்படியே பொங்கி வழியுது? உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு இன்னைக்கு வந்து இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க, வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. கிட்டத்தட்ட பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. அவர்களுடைய உயிரை பணைய வச்சு நமக்காக வேலை செய்யறாங்க. இந்த வருமானத்தை நம்பிதான் எங்க குடும்பம் இருக்கு. ஒரு 10 நாள் இவங்க வேலை செய்யாம போராட்டம் பண்ணாங்கன்னா சென்னையே நாரி போயிடுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு கிளாஸஸ போட்டு கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டு இப்ப பேச்சுவார்த்தையில வந்து உட்கார்ந்து நாங்க கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டோம், இப்ப அதுல இருந்து பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 10 நாள் ஆயிடுச்சு சென்னையை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேர். அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள், எல்லாருமே சிங்கிள் மதர்ஸ். இத பத்தி நீங்க ஏன் இவ்வளவு நாளா பேசல, இத பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு ஷர்மிளா டாக்கீஸோட வீடியோஸ்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்றது. 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து நான் ஊர்ல இல்ல, இரண்டாவது இந்த விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதுல ஒரு சார்பாகவோ இல்ல எந்த சார்பு நிலை எடுத்தும் நாம பேசக்கூடாது. இது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நாம பேசணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த காணொலியை நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசுறேன். இதுல 3 ஆங்கிள் இருந்து இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, போராடக்கூடிய அந்த மக்கள், அவங்களுடைய கோரிக்கைகள். இரண்டாவது, அரசாங்கம் இதை எப்படி கையாளுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது, இதுல தேவையில்லாம ஒரு அரசியலை புகுத்த சில விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் நாம பேச வேண்டியிருக்கு. முதல்ல இந்த போராட்டத்துல இருக்கக்கூடிய நியாயங்களை நாம பேசுவோம். ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளா ஒவ்வொரு ஜோனா பிரிச்சு வந்து தனியார்களுக்கு வந்து இந்த சானிடேஷன் ஒர்க்கை வந்து அரசாங்கம் பிரைவேட்டைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து ஒரு 10 ஜோன்ஸ் பிரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ராயபுரம் மற்றும் திருவிகா நகர் அப்படின்ற 2 மிகப்பெரிய ஜோன்ஸ் வந்து பிரைவேட்டைஸ் பண்ண போறாங்க. தொடர்ந்து 2011 ஆரம்பிச்ச இந்த பிரைவேட்டைசேஷன் ப்ராசஸ் பல்வேறு பேசஸ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலையும் இது நடந்தது. அப்பவும் போராட்டங்கள் வெடிச்சது. தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பல்வேறு காலகட்டங்கள்ல இவங்க போராடிட்டு தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல பிரைவேட்டைசேஷனை எதிர்த்து போராடினாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஊதியத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமாக வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த போராட்டத்துல கலந்துக்கக்கூடிய பல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, 10-12 வருஷமா இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல 6000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தோம். இன்னைக்கு மாசம் எங்களுக்கு 23,000 ரூபாய் கிடைக்குது. நாங்க பாதி பேர் வந்து சிங்கிள் மதர்ஸா இருக்கோம். இந்த வருமானத்தை நம்பிதான் எங்க குடும்பம் இருக்கு. எங்க பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கிறதுல இருந்து மருத்துவ செலவுல இருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த வருமானம் ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க எல்லாருமே குறிப்பிடுறாங்க. இப்படி திடீர்னு நீங்க வந்து கான்ட்ராக்ட் விட்டு பிரைவேட்டைஸ் பண்ணி தனியார்கிட்ட இதை கொடுக்கும் பொழுது கணிசமான நபர்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1953 பேருக்கு வந்து வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வருமானம் நின்று போச்சுன்னா அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கறத வந்து யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் தனியார் கம்பெனி வந்து இவங்களை வந்து வேலைக்கு எடுத்தாலும் அரசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஊதியம் கிடைக்காது. பிடித்தமெல்லாம் போக எங்க கையில வந்து 12 ரூபாய் 13,000 ரூபாய் தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. நாங்க இவ்வளவு நாளா அரசு கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பிரைவேட்டைஸ் பண்ணாதீங்க, எங்களை அரசாங்க ஊழியர்களா வந்து ரெகக்னைஸ் பண்ணி எங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியை கொடுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட அரசு தரப்ப நாங்க கேட்க முடியும், எங்களோட உரிமைகளுக்காக நாங்க போராட முடியும், பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆனா தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை பாதுகாப்பு, ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. அது மட்டும் இல்ல, நாங்க இப்ப செய்யக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவத்துல நாம சொல்றோம்ல, ராணுவ வீரர்கள் நமக்காக உயிர் தியாகம் பண்றதுக்காக நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக எல்லையில போய் போராடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரிதான் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய உயிரை பணைய வச்சு நமக்காக வேலை செய்யறாங்க. எல்லோருமே நேரடியாக முதலமைச்சர் கிட்டதான் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அடுத்த 2வது விஷயம், அரசாங்கம் இதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறது. நேத்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசின விதம் வந்து ரொம்ப வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்தது. அதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும்.
பிரஸ்ல கேள்வி கேக்குறாங்க. பீஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னவோ அதை சார்ந்த கேள்விகளை தானே பத்திரிகையாளர்கள் கேட்க முடியும். இதுதான் பிரச்சனை, இன்னென்ன கோரிக்கைகளை வச்சு அவங்க போராடுறாங்க. உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இதை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்திருந்தீங்களே, இந்த வாக்குறுதியை பற்றி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. உடனே அப்படியா தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க சொன்னோமா, இல்லையே அப்படின்னு பேசுறாரு. அடுத்து வேற ஒரு நிருபர் இதே கேள்வியை கேட்கும் போது நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. நீலம் சோசியல்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் பத்திரிகையாளர்களுக்கு தான் பிரஸ் மீட்ல பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. ரொம்ப வருத்தமா இருந்தது சேகர் பாபு சார். எல்லாரும் ஓட்டு போட்டுதான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில செய்யாததை திமுக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க மேல வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டுதான் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள பெரும்பாலானோர் உங்க தொகுதி மக்கள். அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டு அவங்க ஓட்டு போட்டு தானே நீங்க ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது சார். ஓட்டு போட்டவங்களுக்கு பதில் சொல்லாம வேற யாருக்கு பதில் சொல்வீங்க? பத்திரிகையாளர்கள் மட்டும் ஓட்டு போட்டா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே. கிட்டத்தட்ட பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. கிட்டத்தட்ட அந்த பாணியில தான் இருந்தது நீங்க நேத்து பேசுனது. உங்ககிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல சார். நீங்க இப்படி பேசுறது இன்னைக்கு சமூக வலைதளத்துல எவ்வளவு பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? திமுக அரசாங்கத்துக்கிட்ட 2 கேள்விகள் தான். பிரைவேட்டைசேஷனை திமுக மாதிரி தீவிரமா எதிர்த்த ஒரு கட்சி கிடையவே கிடையாது. ஒன்றிய அரசு ரயில்வேஸ பிரைவேடைஸ் பண்றாங்க, ஏர்லைன்ஸ பிரைவேடைஸ் பண்றாங்க, ராணுவத்துல கான்ட்ராக்டுக்காக அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் கடுமையாக எதிர்த்த திமுக இந்த விஷயத்துல ஏன் நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இரண்டாவது கேள்வி, கான்ட்ராக்ட் போட்டுட்டோம், இப்ப கான்ட்ராக்ட மாத்த முடியாது அப்படின்னு பேசக்கூடிய நீங்க, கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னால இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கலாம் இல்லையா? இல்ல அவங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அது நியாயமான கோரிக்கைகள் அப்படிங்கிற பட்சத்துல அதை கான்ட்ராக்ட்ல இன்க்ளூட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய எதிர்காலம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி அந்த சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் கையாளணும், இதற்கு அரசாங்க தரப்புல இருந்து இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படும், இதெல்லாம் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் சார் நீங்க கான்ட்ராக்ட சைன் பண்ணிருக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு கிளாஸஸ போட்டு கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டு இப்ப பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து நாங்க கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டோம், இப்ப அதுல இருந்து பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டீங்கிறதுக்காக இவங்க பலிகடா ஆகணுமா? அப்போ இவங்களுக்கு நீங்க தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியை யாரு சார் காப்பாத்துறது? அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து பின்வாங்க முடியாதுங்கிறதுக்காக உங்க தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியில இருந்து நீங்க பின்வாங்க போறீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்க ரொம்ப ரீசனபிள் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. எதிர்கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் கூட நியாயம் இருந்ததுன்னா அதை நீங்க பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு பிராட் மைண்டட் ஒரு ஸ்டேட்ஸ்மேனா நீங்க இருந்திருக்கீங்க. பல நேரங்கள்ல கூட்டணி கட்சிகளே சில விஷயங்களை எதிர்த்து போராடும் போது கூட ரொம்ப ரீசனபிளா பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொழிலாளர்கள் வேலை நேரத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு கூட்டணி கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க, எதிர்த்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கினீங்க. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் கன்சிடர் பண்ணீங்க, பேசுனீங்க. எப்பவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வரும் பொழுது அதற்கு காது கொடுத்து கேட்டு அதுல ஒரு நிவாரணம், ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராட் மைண்டட் ஒரு சீஃப் மினிஸ்டரா நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டி தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்துல மட்டும் ஏன் சார் இவ்வளவு காலம் கடத்துறீங்க? 10 நாளா போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க கோரிக்கைய காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு விரைவில் எல்லாருக்கும் ஏத்துக்கக்கூடிய வகையில ஒரு நிவாரணத்தை நீங்க கொடுக்கணும். உங்களை நம்பி நேரடியாக உங்களை அட்ரஸ் பண்ணி தான் இந்த கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. அமைச்சர்கள் யோசிக்காம பேசக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் மீதான விமர்சனங்களா திரும்புது. அதற்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதெல்லாத்தையும் உணர்ந்து விரைவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். திமுக அரசு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது அதை பாராட்டக்கூடிய முதல் மனுஷி நான் தான்.
அதே நேரத்துல உங்களை விமர்சிக்க கூடிய உரிமையும் எனக்கு இருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். உங்க மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியிலயோ இல்ல அரசியல் பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்காக இந்த விமர்சனம் இல்ல. மூன்றாவது, சில அரசியல் விஷமிகள் நாங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்களும் வரோம், நாங்களும் களத்துல நிக்கிறோம் அப்படின்னு அங்க போய் சீன் போட்டிருக்கிறாங்க. இவங்க யார் தூண்டுதல்ல வராங்க, எங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு, எதற்காக இங்க வராங்க அப்படிங்கறத பார்க்கக்கூடிய மக்களும் யோசிச்சு பார்க்கணும், அங்கே போராடக்கூடிய மக்களும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு உங்களோட அங்க வந்து போராட்ட களத்துல உட்காந்து உங்களுக்கு ஃபுட் பேக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களே, இந்த கூட்டம் என்னைக்காவது உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்திருக்கா? நாங்கெல்லாம் இயல்பிலே மூளை வலிமை ஜாஸ்தி உள்ளவர்கள்னு பேசிய கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த மதுவந்தி, கஸ்தூரி போன்றவர்கள்லாம் பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்னைக்கு வீதியில வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு பட்டியலின மக்களுடைய நலன் மீது அவ்வளவு அக்கறை அப்படியே பொங்கி வழியுது? இதே மதுவந்தி தானே சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் இயல்பிலேயே மூளை வலிமை ஜாஸ்தி அப்படின்னு பேசின கூட்டம் தானமா நீங்க? வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுலயும் சனாதன அரசியலை கொண்டு வரீங்க. இந்த அம்மா போய் அங்க உட்கார்ந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கு. சரி, என்னதான் இந்த அம்மா வாந்தி எடுத்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அங்க முழுக்க முழுக்க திமுக அரசு மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை வாந்தி எடுத்து வச்சிருக்கு. விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, அதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்னு பாயிண்டடா நேரடியா ஒரு கேள்வியாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் என்ன அக்கறை இருக்குன்னு இன்னைக்கு வந்து இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க, வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அப்புறம் இந்த கஸ்தூரி கோட்டா சாதி நீதானமா சொன்னது? கோட்டா சாதின்னு இழிவுபடுத்திட்டு இன்னைக்கு என்ன துப்புரவு தொழிலாளர்கள் மீது உனக்கு அப்படியே அக்கறை பொங்கிக்கிட்டு வருதுன்னு கேக்குற? மழை வந்தோடனே இந்த அம்மா வீடியோ போட்டுது, என் வீட்டு வாசல்ல தண்ணி தேங்கி நிக்குது, அப்படியே குப்பையும் சேருமா ஒரே சூவேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகி இருக்குது, இத வந்து சரி செய்யறதுக்கு யாரும் வரல அப்படின்னு பேசின அதே வாய் இன்னைக்கு அங்க போய் நின்னுட்டு என்ன பேசுது? இவங்கதான் வந்து உடனே எனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்தாங்க, அந்த நன்றி கடனுக்காக நான் வந்தேன் அப்படின்னு பேசுது. அப்ப அன்னைக்கு பேசுனது பொய்யா, இன்னைக்கு பேசுறது பொய்யா? உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பட்டியலின மக்களுடைய எதிர்காலத்துல வாழ்வாதாரத்துல உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே அக்கறை இருந்தா என்னைக்காவது சாதி ஆணவ கொலைகளை எடுத்து நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல கடத்துல வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்களா? வேங்க வேலுக்கு வந்து நின்னீங்களா? மேல் பாதிக்கு வந்து நின்னீங்களா? அங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்துக்கள் தானே. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு இந்துக்களா தெரியலையா? ஒரு சமூகத்துக்காக போராடுறீங்கன்னா எப்பவுமே அந்த சமூகத்துக்காக நிக்கணும், எல்லா விஷயத்திலும் நிக்கணும். அதை விட்டுட்டு உங்க தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்துக்காக இங்க வந்து சீன் போட்டுட்டு போறீங்கல்ல, இதுதான் எச்ச அரசியல்னு சொல்றோம். அவ்வளவு தூரம் அக்கறை இருந்ததுன்னா உங்க ஆத்துல வேலை வெட்டி இல்லாம இருப்பாளோன்னு அவளெல்லாம் அனுப்புங்களேன். 10 நாளா இவெல்லாம் போராட்டம் பண்றா, பரவாயில்ல வாங்க நாம இறங்கி ரோட்டெல்லாம் கூட்டுவோம், சுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிதான் பாருங்களேன். சொல்ல முடியுமா? இல்ல செய்வீங்களா? வாக்குறுதி கொடுத்ததுனால தானே உங்களை நம்பி இன்னைக்கு போராட்டம் பண்ணி ஜனநாயக ரீதியில நியாயமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து அதிமுக ஆட்சியை நீங்க குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு. மோடி அமித்ஷாவும் பண்ற வேலையை தானே நீங்க பண்றீங்க. எதுக்கு எடுத்தாலும் நேருவும் இந்திரா காந்தியும் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அதிமுகவும் எடப்பாடியும் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியே களத்துல அவங்களுக்கு ஆதரவா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அஜித்குமார் இறந்து போனோன்னு குடும்பத்துக்கு போன் பண்ணி சாரி சொன்னாரு. சாரி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனா அவருக்கு அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால நடந்து போன தவறுக்கு அவர் எந்த விதத்திலும் நேரடியாக காரணமாக இல்லைன்னாலும் அதற்கான ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவர் சாரி சொல்றாரு. அந்த அளவுக்கு மனசாட்சி உள்ள ஒரு ரீசனபிளான ஒரு சீஃப் மினிஸ்டரை நம்ம பாக்குறோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் ஐயா, அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இன்னைக்கு அந்த மக்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த அரசியல் அமைப்பு சட்டம் ரைட் டு லைஃப்,
ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் ரைட் டு லைஃப் கொடுத்திருக்கு. வாழ்வதற்கான உரிமை. சுயமரியாதை விட்டு கொடுத்துட்டு அப்படி வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. A right to a decent dignified life has to be assured by the constitution to every Indian citizen. அது ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு சிறப்பான அரசு இங்க இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த காணொளியை நிறைவு செய்யும் பொழுது மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய எதிர்காலம், இதெல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க நல்ல முடிவு எடுப்பீங்க அப்படின்னு அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் நம்புறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை போராடக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மளுடைய எல்லா ஆதரவும் எந்நேரமும் உண்டு. அவங்களுக்கான ஒரு வாய்ஸா இந்த பிரச்சனையில மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனையிலையும் நாங்க கூட நிற்போம்.